வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க புதிய முறையில் குறைந்த செலவில் ஒரு சாதனத்தை உருவாக்கி ஆட்டோவில் பொருத்தி அசத்தியுள்ளார் டிப்ளமோ பட்டதாரி ஒருவர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க புதிய முறையில் குறைந்த செலவில் ஒரு சாதனத்தை கண்டுபிடித்து ஆட்டோவில் பொருத்தி அசத்தியுள்ளார் டிப்ளமோ பட்டதாரி ஒருவர். இன்றைய நவீன அவசர உலகில் மோட்டார் வாகனத்தில் பயணம் செய்வது இன்றியமையாத ஒன்றாக இருந்து வரக்கூடிய வேளையில் கார், பேருந்து, ரயில் மற்றும் விமானம் என எத்தனை இருந்தாலும் அவசரத்திற்கு சட்டென்று நினைவுக்கு வருவது ஆட்டோதான். இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த டிப்ளமோ பட்டதாரியான ஆட்டோ டிரைவர் ரத்னவேல் பாண்டியன் வெயிலின் தாக்கத்தில் தப்பிக்க புதிய முறையில் ஒரு சாதனத்தை கண்டுபிடித்து ஆட்டோவில் பொருத்தி அசத்தியுள்ளார். மதுரை பித்தானியபுரம் அண்ணாமையின் வீதியை அடுத்த ஈபி காலனியில் வசித்து வரும் இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இவருடைய தந்தை ஓய்வு பெற்ற சார்பு ஆய்வாளர். உடன் பிறந்த சகோதரர்கள் காவல்துறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இளம் வயதிலேயே காவலராக வேண்டும் என்ற கனவு இவருக்கு எழுந்தது. தானும் காக்கி சட்டை உடை அணிந்து பணியாற்ற வேண்டும் என்ற கனவுடன் பயணத்தை தொடங்கிய இவருக்கு சூழ்நிலை காரணமாக காவல்துறையின் காக்கி சட்டையை தான் அணிய முடியவில்லை. இதனை பொருட்படுத்தாத இவர் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். இவர் மதுரையில் பிரபல தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே பகுதி நேரமாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். மகனின் காவல்துறையின் காக்கிச்சட்டை கனவு குறித்து அறிந்த இவரின் தாயார் ஆட்டோ ஓட்டினால் கூட காக்கிச்சட்டை அணியலாமை என கூற வார இறுதி நாட்களில் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பகுதி நேரமாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். குறிப்பாக ஆட்டோ ஓட்டும் போது சாலையில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக விரைவில் சோர்ந்து போகக்கூடிய ஒரு நிலை இருந்து வந்துள்ளது. இதற்கு மாற்றாக என்ன செய்யலாம் என்று எண்ணிய இவர் முதல் கட்டமாக தனது ஆட்டோவை இயக்கும் போது தனக்கு குளிர்ந்த காற்று வரக்கூடிய வகையில் மிக எளிதாக பிளாஸ்டிக் பைப்புகளை கொண்டு ஒரு சாதனம் ஒன்றை உருவாக்கி தனது ஆட்டோவில் பொருத்தி அசத்தி இருக்கிறார். இது குறித்து இந்த சாதனத்தை உருவாக்கிய ஆட்டோ ஓட்டுநர் ரத்னவேல் பாண்டியன் நம்மிடம் பேசுகையில், கிட்டத்தட்ட 2 அடி உயரம் கொண்டுள்ள 3 அங்குல பைப் மற்றும் 2 அங்குல பைப்புகளை வைத்து 300 மில்லிலிட்டர் தண்ணீர் பிடிக்கக்கூடிய வகையில் அதை தயார் செய்துள்ளேன் என்றும், இந்த சாதனம் ஆட்டோவின் வேகத்திற்கு ஏற்றவாறு காற்று பைப் வழியாக உள்ளே வரும்போது பைப்பில் உள்ள தண்ணீர் வழியாக குளிர்ந்த காற்று வீசும் எனவும் கூறினார். ஆட்டோ அதிவேகமாக செல்லும் போது அதிகப்படியான காற்று இதிலிருந்து வருவதால் இதை ஒரு வேக கட்டுப்பாட்டு கருவியாகவும் பயன்படுத்தி வருவதாகவும் கூறினார். குறிப்பாக சமீப காலமாக காற்று மாசுபடுதல் அதிகமாக உள்ள நிலையில் காற்றில் இருக்கக்கூடிய மாசு குழாய் வழியாக வரும்போது தண்ணீரில் கலந்து அதில் இருக்கக்கூடிய தூசுகள் கீழே இருக்கக்கூடிய பகுதியில் தேங்கி சுத்தமான காற்று குடைப்பதாக தெரிவித்தார். இந்த ஆட்டோ எடுத்து ஓட்டுவேன். ஓட்டும்போது இந்த வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி, எல்லாருமே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு அட்டையை வச்சு மறைச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த காற்று தேவைப்படுது. ஒரு டிரைவர் பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன் மூலயமா அவங்களுக்கு காற்று தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பேசஞ்சரே வர்றாங்க, ஒரு 3 பேர் 4 பேர் வர்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை என்ன பண்ணுமா, எனக்கு ஜன்னல் ஓரத்தில் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அந்த காற்று தேவைப்படுது. அப்போ மொத்தம் நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு காற்றானது தேவைப்படுது. சரி, நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு சின்ன பைப் எடுத்து நான் மாட்டி பார்த்தேன். முதல்ல சின்ன சின்ன பைப்பில் தான் எடுத்து மாட்டி பார்த்தேன். மைல்டாக காற்று வந்துச்சு. சரி, இது நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய பைப்பாக போட்டு ஒரு சின்ன ஃபேன் மாதிரி வச்சு அந்த ஃபேனை ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிற மாதிரி பண்ணோம்னா அந்த காற்று உள்ளே வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்தேன். அப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 300 மில்லி வாட்டர் செட் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த காற்று ஸ்ட்ரெயிட் லைனில் வாட்டரில் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஏர் என்னுடைய ஃபேஸுக்கு வர மாதிரி செட் பண்ணேன். மைல்டாக வந்துச்சு. நம்ம வண்டி ஓட்டும் போது எந்த பாதிப்பு இருக்குமா அப்படின்னு நான் பல முறை செக் பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல. ஏன்னா வர்ற ஏர் மைல்டாக தான் வருது. அப்படி மைல்டாக வரும்போது அந்த நான் டிரைவர் சீட்டில் மட்டும் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக கூலிங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருச்சு. பொதுவாக ஒரு வெயில் நேரத்தில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் வெயில் பட்டோன்னே கண் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த எரிச்சல் இப்போ கொஞ்சம் அவாய்ட் ஆகிருக்கு. எனக்கு நல்லாவே ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. சரி, நம்ம மாட்டியே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி மாட்டி வச்சுருந்தேன். அதுதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன சின்ன பைப்புகளை கொண்டு தான் அதை பண்ணது ஆரம்பத்தில். இப்போ இந்த ஒரு ஸ்டாண்டர்டாக இப்படி பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றது இது ஒரு டிசைனாக பண்ணி இப்படி போட்டு ஓட்டியிருக்கேன். ஆட்டோவில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கும் இதே போன்று குளிர்ந்த காற்று வருவதற்கான ஏற்பாடுகள் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்த அவர், இதே போன்று தனது ஆட்டோவில் பயணிக்கும்
பயணிகள் உட்பட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட இந்த சாதனத்தை ஆச்சரியமாக பார்ப்பதாகவும் கூறிய அவர் தொடர்ந்து பேசுகையில், இதனால எந்த பாதிப்பும் இது வரைக்கும் எனக்கு வரல. போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மிரருடைய இன்க்ளைன் சைட்லேயே வந்து நம்ம இதை வச்சுருக்கோம் சார். அதனால் நான் ஏறுறதுக்கோ பேசஞ்சருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த மிரருடைய பக்கவாட்டிலே அமைச்சு வச்சதுனால பார்க்குறதுக்கும் ஒரு அழகாக இருக்குது. எல்லாரும் கேட்கும் போது இது என்னன்னு கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஒரு பேசஞ்சர் வர்றாருன்னா இது என்னப்பா அப்படின்னு கேட்கும் போதே அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் ஃபீல் பண்ணும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆக்சுவலாக வந்து ஒரு சிரிப்பு சந்தோஷன்றது வந்து யாராச்சும் ஒரு ஆள் ஒரு ஜோக் சொல்லியோ ஏதோ ஒன்று சொல்லியோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஒரு பொருளை பார்த்துட்டு அதனால படக்கூடிய சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வந்து மனநிறைவோடு ஒரு ஃபீல் பண்ணி சொன்னாங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. பொதுவாகவே அரசியல் மட்டுமல்ல, பண்பாடு, திருவிழா, உணவு பழக்க வழக்கங்கள் என இப்படி ஒட்டுமொத்த மக்களின் பார்வையையும் மதுரையின் பக்கம் இருந்து வரக்கூடிய வேளையில் தற்போது இந்த ஆட்டோக்காரரின் பார்வையும் சக ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று கூறினால் மிகையாகாது. சத்தியம் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கார்த்தி சங்கருடன் செய்திக்குழு.